கும்பராசினருக்கு இந்த 2026 எப்படி? கும்பராசினருக்கு இந்த ஒரு 26 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் விஷயங்கள் வாங்குறதுக்கு ஆரம்பிப்பாங்க. பல இன்டர்வியூ எடுத்துட்டேன் சார். எல்லாருமே கும்பராசிக்கு நெகட்டிவா தான் சொல்றாங்க. நீங்க எடுத்த உடனே பாசிட்டிவா கண்டிப்பா சொல்றீங்க. வாங்குவாங்க ப்ராப்பர்ட்டி. ஓகே. கண்டிப்பா இந்த வருஷம் ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு கஷ்டங்கள் இந்த தடவ விலகப் போகுது. ப்ராப்பர்ட்டீஸ் கண்டிப்பா வாங்குவாங்க. வெஹிக்கிள்ஸ் புதுசா வாங்குவாங்க. நெறைய கும்பராசினக்காரர்கள். அதேபோல அவர்களுக்கு தாய் ரீதியான விஷயங்கள், அதாவது தாயுடைய சொத்து யாருக்காவது வர வேண்டியிருந்ததுன்னா, அது மாரியான விஷயங்கள்லாம் வரும். பிணக்குகள் இருந்தால் அந்த பிணக்குகள் எல்லாம் சரியாகும். வீட்டிலே அவர்களுக்கு வந்து நிம்மதி அப்படின்ற மாரியான விஷயங்கள் இத்தனை காலங்களாக நிம்மதி இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நிம்மதி பிறக்க ஆரம்பிக்கும். பெரும்பாலான கும்பராசிக்காரர்களுக்குமே இது கண்டிப்பான முறையில நடக்கும். ஓகே சார். அதுல வந்து எந்த மாற்றமுமே கிடையாது. கண்டிப்பா ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஒரு கையளவு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது எத்தனாவது வாங்குவாங்க. வாங்காம இருக்கவே மாட்டாங்க. 1 சென்ட் அந்த மாரிலாம் வாங்குறாங்கல்ல. அப்படியாவது அவர்களுக்கு வாங்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்படி இல்லன்னா, அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் அப்படின்ற மாரியான ஒரு முறையா பார்த்தோம்னா, நமக்கு வந்து வெஹிக்கிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, அத இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்ற மாரி. வீடு என்கிட்ட ஆல்ரெடி எனக்கு வீடு இருக்கு. அது அது பாட்டுக்கு அது அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம், கண்டிப்பாக அதுல வந்து வீட கொஞ்சம் விஸ்தீர்ணம் பண்றதுக்கோ, அல்லது இன்டீரியர் ஒர்க் பண்றதுக்கோ இருக்கும். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதுல இது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. அவங்களால வந்து ஒரு டேட்டா யூஸ் பண்ணி யூடியூப் பார்க்க முடியுது நெறைய நேரம். அது வந்து ராசி பலனா இருக்கலாம். வேற ஏதாவது என்டர்டெயின்மென்ட் கன்டென்ட்டா இருக்கலாம். ஆனா அவங்களுடைய கமெண்ட் எப்படி இருக்கும்னா, எனக்கு வாடகை குடுக்க காசு இல்லாம இருக்கேன். எனக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு காசு இல்லாம இருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ அந்த அது அந்த நெக்ஸ்ட் வேலைக்கு சாப்பாடுக்கு காசு இல்லாதன்னா, இத பார்க்கறத நிறுத்திட்டு அவங்க அதுக்குண்டான வேலைய தான் அவங்க பார்க்கணும் இல்லையா? ஸோ இன்கேஸ் அந்த மாரி சாப்பாட்டுக்கு இது வாடகை குடுக்க வழி இல்லாதவர்களுக்கு அது மாதிரிலாம் இல்லாம அந்த வாடகை ப்ராப்பரா குடுக்கறதுக்கு, இதுவரைக்கும் நெறைய டியூ வச்சிருந்தாங்கன்னா, அந்த டியூ ம். எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, இந்த மாதிரி அதாவது நிலம் சம்பந்தமான லாபங்கள், வீடு சம்பந்தமான லாபங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒண்ணு. கண்டிப்பான முறையில வரும். திடீர் அப்படின்ற மாரியான விஷயமா வரும். ஆனா அவங்களுக்கு லிக்விட் கேஷ் நெறைய கையில புழங்குமா அப்படின்னு கேட்டா, அது கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம். தான். லிக்விட் கேஷா புழங்குறது அப்படின்ற மாரியான விஷயமாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இது இந்த இந்த வீடு வாங்குறாங்க, நிலம் வாங்குறாங்க. இப்ப இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களையும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லோன் அந்த மாதிரியான விஷயமா போட்டு, இவங்க கொஞ்சம் முதல் போட்டு வாங்குறது அப்படின்ற மாரியான விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது மாரி விஸ்தீர்ணம் பண்றது அது மாரியான விஷயங்கள். வருடம் முழுவதுமே பணம் புழங்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, வருடம் முழுவதுமே பணம் புழங்குறது அப்படின்றது கொஞ்சம் சிரமமான ஒரு ம். விஷயமாக இருக்கும். ஓரளவுக்கு அப்பப்போ வருது, அப்பப்போ போகுறது அப்படின்ற மாரி இருக்கும். ஆனா, ஓவராலா பார்த்தோம்னா, எனக்கு பொறுத்தவரைக்கும் கும்பராசினருக்கு இந்த ஒரு ஆண்டு வந்து அற்புதமான ஆண்டாக தான் இருக்கும். இவர்கள் பரிகாரம் அப்படின்ற மாரியான விஷயமா நம்ம வந்து செஞ்சோம்னா, மகாலட்சுமி ம். மகாலட்சுமி அல்லது இந்திரன். இந்திர வழிபாடு ஃபர்ஸ்ட் கிளாஸா பலன் தரக்கூடியதா இருக்கும்.